18 தர்பார். வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல இன்னைக்கு 18 தர்பார்ல உங்களுக்காக பிரத்யேகமா ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கலாமா? கல்லை குடித்து விட்டு வீதிக்கு வந்தால் அந்த குரங்கு எப்படி இருக்குமோ அதுதான் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அண்ணாமலை போன்ற தகுதி இல்லாத, அனுபவம் இல்லாத, அரைவேக்காட்டுத்தனமான திமுக கிட்ட இருக்கிறது வெறும் காசு மட்டும்தான். கொள்கைகளோ கருத்துக்களோ எதுவுமே கிடையாது. ஒரு குடிமகன், ஒரே ஒரு குடிமகனுக்கு கோபம் வந்தா எப்படி இருக்கும்னா இப்படி தாங்க இருக்கும். அவங்க ஊருக்கே தண்ணி வரல, உங்களுக்கு என்னங்க பஸ் வேண்டி கிடக்குது பஸ் அப்படின்னு ஆத்திரப்பட்டு போய் ஒரு போராட்டத்தை பண்ணிருக்கா. அப்படி அதனால ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது. என்ன ஏது எங்கன்னு பாருங்க. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மதுபோத தலைக்கேறின நிலையில அரசு பேருந்த மறிச்சு அந்த பகுதியை சேர்ந்தவரை அலம்பல் பண்ணி இருக்கிறது செம்ம சீனா இருக்கு. தேவையில்லை. பஸ் கூட இல்லாம கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில இருந்து திருப்பூர் மாவட்டம் வாழவாடி பகுதி வழித்தடத்துல 41 அப்படிங்கிற எண் கொண்ட பேருந்து வழக்கம் போல பயணிகளோட புறப்பட்டு போச்சு. வாழவாடி அருகே மது போதையில பேருந்த வழிமறிச்ச அதே பகுதியை சேர்ந்த பொன்ராஜு, எங்க ஊருக்கு சரியா தண்ணி வரல, அப்புறம் என்னையா உங்களுக்கு பஸ், தண்ணி வர்ற வரைக்கும் பஸ் போகாது அப்படின்னு சொல்லி ரகலை பண்ணி விட்டாப்ல. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே போயிடுவாருன்னு பார்த்தா, நான் வேட்டிய மடிச்சு கட்ட மாட்டேன், கட்டினான்னு வைங்க அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு வசனம் பேசி மாறி படத்துல செஞ்சிடுவேன்னு ஒரு வசனம் வருமே, அந்த மாதிரி செய்கையெல்லாம் செஞ்சு காட்டி அலம்பல் பண்ணிருக்காப்ல. வண்டியில முன்னாடி வந்து ஐயா, நடு ரோட்ல ஒருத்தர் நின்னுகிட்டு பஸ்ஸுக்கு வழி விடாம மறிக்கிறாயா அப்படின்னு ஓட்டுநரும் நடத்துறவரும் காவல்துறைக்கு புகார் சொல்ல, சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் போத பொன்ராஜ பொத்துனாப்புல காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்கிறாங்க. நாங்கெல்லாம் சின்ன ஆளு கிடையாதுப்பா, ஜமீன் அப்படின்னு கெத்து காட்டுற குடிமகனால 1 மணி நேரத்துக்கு மேல மக்கள் படாத பாடுபட்டு விட்டாங்க. ஆமா, இது பயங்கர சீனா இருக்கு. தமிழர்களின் வீர விளையாட்டுல ஆண்களுக்கு நிகரானவர்கள் தான் பெண்கள் அப்படின்ற மாதிரி ஆணுக்கு பெண் சமமா நிறைய விஷயங்களை ஆளுநர் மாளிகையில நடத்தி காட்டியிருக்கிறாங்க தற்காப்பு கலைஞர்கள். ஆளுநர் மாளிகையில தற்காப்பு கலை ஆசான்களோட ஆளுநர் ஆரியன் ரவி கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடத்த, நிகழ்ச்சியோட தொடக்கத்துல திறமையாளர்கள் பலரும் ஆண் பெண் பேதமில்லாம தற்காப்பு கலைகளை செஞ்சு காட்டி அசத்தினது செம்ம சீனாகி இருக்கு. ரெண்டு பெண்கள் துள்ளி குதிச்சு சிலம்பாட்டம் ஆடி காட்ட, அடுத்து வந்த குழுவோ கலரினா என்னன்னு தெரியுமான்னு உடலை விழா வளைச்சு சிலிர்ப்பூட்ட வச்சிருக்காங்க. கலரியோட ஒரு அங்கமா வாழ்வீச்சு, சுருள் வீச்சு, குத்துவரிசை, மான் கொம்புன்னு ஒட்டுமொத்த போர் திறமையையும் நாட்டுப்புற கலைகளையும் மேடையில வீரர்கள் வெளிப்படுத்த, அரங்கத்துல இருந்தவங்க அடாடாடாடா அற்புதமா இருக்கேன்னு சிலாகிச்சு பேசியிருக்காங்க. என்னப்பா எப்ப பார்த்தாலும் உன்னை பார்த்து நாங்க தான் ஓடிட்டு இருக்கணுமா? ஒரு நாள் பார் எங்களைய பார்த்தும் நீ ஓடுவே அப்படின்ற மாதிரி அசாம் மாநிலத்துல யானைய மக்கள் விரட்டி இருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டுல எல்லாம் யானை தானே நம்மள விரட்டும், அசாம் மாநிலத்துக்கு போனா அங்க உள்ளவங்க எல்லாம் யானையை விரட்டுறாங்கப்பா. செம சீனா இருக்குல்ல. அசாம் மாநிலத்தின் ரங்கபுரா மாவட்டத்துல ஒரே யானை தொல்லைங்க. எங்க பார்த்தாலும் மலையும் காடுமா இருக்கிறதுனால யானை காட்டுக்குள்ளிருந்து ஊருக்குள்ள வந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்தி அங்க உள்ள பயிர்களையும் சாப்பிட்டு போயிடுறாங்களாம். இப்படி யானை சாப்பிட்டு ஏப்பம் விடுறதால மக்கள்லாம் ரொம்ப அச்சத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில கௌரு பகுதி அருகே தேயிலை தோட்டத்துல போந்த யானை ஒண்ணு மக்கள் எங்க இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள நோக்கி வர, அங்க உள்ள பசங்களாம் ஒண்ணு சேர்ந்து கூச்சல் போட்டு கையை தட்டி ஒலி எழுப்பி யானையவே ஓட வச்சிருக்காங்க. அப்பா
ரொம்ப முக்கியமாக ஃபேஸ்புக்கு கொஞ்ச நேரம், அப்புறம் இன்ஸ்டாகிராம், அப்புறம் யூடியூப், இந்த மாதிரி ரீல்ஸ் பார்க்குறது, இப்படி ஏகப்பட்ட விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் திடீர்னு ஒரு நாள் இது எதுவுமே இல்லாமல் போச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வியை மக்கள்கிட்ட முன் வச்சோம். அதுக்கு அவங்க பதில சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஏதுன்னு பாருங்க. இதில் நம்ம என்ன சொல்ல வர்றதுன்னா, என்னோட கருத்துப்படி சமூக தலைவலங்கிறது இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஒரு கெட்ட விஷயமா தான் நான் கருதுறேன். காலையில் வேலைக்கு போனோம், சாயங்காலம் வந்து வீட்டில் இருப்போம், பசங்க கூட பேசுவோம், ஜாலியாக இருக்குது. இந்த ஆன்லைன் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. போர் தான் அடிக்கும். ஏன்னா உலகமே அதான் இயங்குது. நிம்மதியாக தான் இருக்கும். மக்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டே அது மட்டும்தான். ஆமாம், பெண்கள் கெட்டு போகிற காரணம் ஒன்று, ஆண்கள் கெட்டு போகிற காரணம் ஒன்று, வாட்ஸ்அப்பில் கெட்ட கெட்ட செய்திகள் வர்றது ஒன்று, நிறைய இதெல்லாம் இருக்குது அதிலுடையது. நம்ம சமூக வலைதளங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உபயோகமாக தான் இருக்குது. காலையில் நம்ம வந்து எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்குமே நம்ம செல் இல்லாமல் சமூக வலைதளம் இல்லாமல் நம்ம வந்து பயணிக்கவே முடியாது. நம்ம எந்த ஃபேஸ்புக்கும் நோண்ட வேண்டியதில்லை, எது தேவையில்லை. வந்து நம்ம நிம்மதியாக வந்து உடம்பு ஆரோக்கியம் வந்து தன் வேலையை உண்டு கொண்டு இருப்பாங்க. வந்து அதாவது உலகமே அதான் பொழுதுபோக்காக வச்சுட்டு இருக்குது. அது முடங்கிடுச்சுனாக்கி கண்டிப்பாக போர் அடிக்க தான் செய்யும். இதில் வந்துமா நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்க வகையில் தான் இருக்குது. பொழுதுபோக்காகவும் இருக்கும், சில இது நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதை நம்ம மக்கள் எடுத்துக்கிற முறைகள் இருக்குது. உடனே நிம்மதியாக தான் இருக்கும். அதை யாரும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களே. பாதி பேர் எனக்கு வாட்ஸ்அப் வேணுங்கிறாங்க, பாதி பேர் அது வேணும் இது வேணும் சொல்கிறாங்க. அதெல்லாம் போகும்போது எல்லாம் செல்ஃபோன் பார்த்துட்டே போகிறாங்க. என்ன ரோட்டில் என்ன இருக்குன்னு மக்கள் வந்து ரொம்ப இது கஷ்டம் சார், போர் அடிக்குது சார். டைம் பாஸ் தானே சார், டைம் பாஸுக்கு அது அது இல்லைன்னா கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு நிம்மதியாக தான், எந்த தொந்தரவும் இருக்காது. ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கியிருக்குது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவருடைய படுகொலை. இந்த விவகாரத்தில் ஏதோ புலன் விசாரணை குழு அமைச்சோம், விசாரணை செஞ்சோம் அப்படின்னு கடந்து போயிடாம உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். இது அரசுக்கு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார். இப்போது சென்னையிலேயே, தலைநகரிலேயே நாட்டு வெடிகுண்டுடன் ஆயுதங்களுடன் ஒரு கூலிப்படை கும்பல் வந்திருக்கிறது என்று சொன்னால் இது அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறி இருக்கிறது. இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் எழுந்துள்ளது. ஆகவே வழக்கமாக வழக்கு பதிவு செய்தோம், புலன் விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம் என்று கடந்து போகாமல் இது போன்ற கூலிப்படை கலாச்சாரம் பெருகுவதற்கு காரணம் என்ன என்பதை கண்டறிய வேண்டும். ஒரு அரசியல் தலைவரையே இந்த அளவுக்கு இலகுவாக வந்து படுகொலை செய்ய முடியும் என்றால் காவல்துறைக்கு விடப்பட்ட சவாலாகத்தான், அரசுக்கு விடப்பட்ட சவாலாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. நேருக்கு நேரா அவரை யாராலையும் எதிர்கொள்ள முடியாத 1000 பேர் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பயிற்சி பெற்றவர் கோழைத்தனமா பின்பக்கமா தாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஆம்ஸ்டாங்கோட நெருங்கி பழக்கிய ஒரு நபர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கிறார். அவர்கிட்ட யாருக்கும் நெருங்க முடியாதுங்க. அவர் 1000 பேர் வந்தாலும் சமாளிக்கக்கூடியவர். கோழைகள் பின்புறமாக வந்து அவரை தாக்கி இருக்கிறார்கள். நேரடியாக வந்தால் அவர் யாரும் சமாளிக்க முடியாது. அவருக்கு எல்லா பயிற்சியும் எடுத்தவர், யாரும் அவ்வளவு இணையாக அவரிடம் நெருங்க முடியாது. கோழைகள் தான் இப்படி பின்புறமாக வந்து புறமுதுகிட்டு தாக்கிவிட்டு ஓடுவார்கள். அப்படிதான் அந்த கோழைகளை பார்க்கிறோம். இந்த கோழைகள் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்த வேண்டும். ஆம்ஸ்டாங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த பூவை ஜெகன்மூர்த்தி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகள் கண்டிப்பா பிடிபடணும் அப்படின்னா சிபிஐ விசாரணை தேவை, அப்பதான் இதுக்கான உண்மையான காரணம் தெரிய வரும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரையில் படிக்கின்ற 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் முதல் ஒரு கட்சியினுடைய தலைவர் வரையில் பட்டியலின மக்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை தான் நடந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றது, கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சார்ந்த கட்சியினுடைய தலைவர்களை மட்டும் குறிவைப்பதன் காரணம் என்ன, இதில் யாரெல்லாம் இதில் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி இந்த சமூகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த சிபிஐனுடைய விசாரணை தேவை என்று கேட்டுக்கொள்கிறோம். அதாகப்பட்டது என்னன்னா,
இந்த ஆட்சியை பத்தி ஒரு வரியில சொல்லணும்னா அதாங்க பித்து பிடிச்சு தேன் கொட்டி கல்லு குடிச்ச குரங்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம போருக்கு தயாராகுங்கள், நாங்கெல்லாம் போருக்கு குதிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நிர்வாகிகளை பார்த்து சொல்லியிருக்கா. அப்படி யாருன்னு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பற்றி ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பித்து பிடித்த குரங்கு மரத்தின் மீது அமர்ந்திருக்கிறது. அந்த பித்து பிடித்த குரங்கை ஒரு தேல் கொட்டி இருக்கிறது. தேலால் கொட்டப்பட்டு பித்து பிடித்த குரங்கு அதன் பிறகு ஒரு படி கல்லை குடிக்கிறது. யோசிச்சு பாருங்க, பித்து பிடித்த குரங்கு தேலால் கொட்டப்பட்டு கல்லை குடித்து விட்டு வீதிக்கு வந்தால் அந்த குரங்கு எப்படி இருக்குமோ அதுதான் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. பித்து பிடித்த குரங்கு தேலால் கொட்டப்பட்டு கல்லை குடித்து விட்டு ஆட்சி எப்படி நடக்குமோ தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு வேண்டுமானாலும் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கூட கொலை கொள்ளை என்பது சகஜமாகிவிட்டது. இட் இஸ் நார்மலைஸ்ட். இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் எல்லாம் பாஜக நிர்வாகிகளின் கூடாரமாக மாறிவிட்டது. அப்படி சிறைக்கு போற பாஜக நிர்வாகிகள் அங்க இருக்கிறவங்கள பாஜக சேர்க்கிற மாதிரி கட்சி பணிகள் சிறைக்குள்ளேயும் செய்யறாங்க. அந்த அளவுக்கு அர்ப்பணிப்போட வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படி எந்த ஒரு மரத்துல சுவையான மாம்பழம் இருக்கிறதோ அந்த மரத்தின் மீது கல்லடிப்படுவது சகஜம்தான். எப்போதும் இல்லாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகத்தில் அரசால் துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு. எங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டன் தன்னை குரலை உயர்த்தினாலும் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் மீது வழக்கு போட்டு தினமும் கூட சிறைக்கு 4 பேர் சென்று கொண்டிருக்கின்றார்கள். சிறையில் இருந்து 4 பேர் வெளியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் எல்லாம் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் செல்லக்கூடிய கூடாரங்களாக மாறி இருக்கிறது. சமீபத்தில் ஒரு தொண்டன் சொன்னது போல, அண்ணா கட்சி வளர்ச்சி வரும் பொழுது இதெல்லாம் சகஜம், என்னை சிறைச்சாலைக்கு அனுப்பினாலும் கூட அங்கே சென்று 10 உறுப்பினரை சேர்த்து விட்டு நான் வெளியே வந்து விடுவேன் என்கின்ற ஒரு தீர்க்கமான ஒரு நம்பிக்கையோடு இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் எல்லோரும் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி பல விஷயங்களை அடிக்கி பேசிக்கிட்டே போயிட்டு இருந்த நம்ம அண்ணாமலை இதுக்கு முன்னாடி பேசின ஒரு முக்கியமான விஷயமும் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிருக்கு. அதுதாங்க அதிமுக தலைவர்களை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. என்ன பேசினார் ஏதுன்னு ஒரு எட்டு போய் பார்த்துருமா. கண் முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அற்புதமான கட்சியை கண் முன்னால் சில தலைவர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் எல்லா மக்களும் அதை பார்க்கிறாங்க. நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கை துரோகி, அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்திலே உட்கார வைப்பார். ஆனா இங்கே சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்க, சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை, இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர். அதற்கு மக்கள் என்ன பாடம் புகட்டுறாங்க? பல இடத்துல டெபாசிட் இலக்கு வச்சாங்க. அதனால் உங்களை அங்கீகாரம் செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன சொன்னீங்க? புறமுதுகுல குத்துனீங்க. அதான் நீங்கள் கொடுத்த பரிசு. அதிமுக தலைவர்களை பத்தி இவர் அப்படி சொல்ல, அந்த பக்கம் அவருக்கு பயங்கரமா கோவம் ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்கிறார். என்னென்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. எலும்பில்லாத நாக்கு என்னத்தையாவது பேசுறதா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்டிருக்கா. அப்படி ஆமா, 2019 அவர்கள் 300 இடங்களுக்கு மேலே உறுதி செய்யப்பட்டவர்கள் இன்றைக்கு மெஜாரிட்டிக்கு தேவையான 272 கூட தொட முடியாமல் கூட்டணி கட்சிகளுடைய தயவோடு இன்றைக்கு ஆட்சியிலே தொடர்கிறார் என்று சொன்னால், அண்ணாமலை போன்ற தகுதி இல்லாத, அனுபவம் இல்லாத, அரைவேக்காட்டுத்தனமான இன்றைக்கு பேராசையினாலே அவர்கள் எடுத்து வைக்கிற அவதூறு பிரச்சாரங்களால்தான் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்திய நாட்டு மக்கள் தீர்ப்பு வழங்கி இருக்கின்றார். இன்னும் 100 ஆண்டுகள் இந்த மக்களுக்கு சேவை செய்ய போகிற கட்சி, அந்த கட்சியினுடைய தலைமையை இப்படி நாவடக்கம் இல்லாமல் நரமில்லாத நாக்கு, எலும்பில்லாத நாக்கு என்று எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு அவர் செல்லலாம் என்று மனப்பால் குடித்தால் அதனுடைய விளைவுகள் என்பது தொண்டர்கள் கொதித்து எழுந்தால், தொண்டர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கொதித்து எழுந்தால் அண்ணாமலை அவர்கள் இந்த நாட்டிலே என்ன விளைவுகளை சந்திக்க போகிறார் என்று நானே சொல்ல முடியாது. அதாவது பாருங்க, நடந்து முடிஞ்ச தேர்தலில் அதாங்க சிபி ராதாகிருஷ்ணனோட இந்த அண்ணாமலை 50,000 ஓட்டு கம்மியா வாங்கியிருக்கிறாருங்க அப்படின்னு அவரு பெருமைப்பட்டு சொல்ல, இப்போ இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஏப்பா இதெல்லாம் பெருமையாப்பா, நீ 3வது இடத்துக்கு போயிருக்கப்பா, நீ ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர், மறந்து விட்டாயா அப்படின்னு கேட்டிருக்க. அப்படி திரு அண்ணாமலை அவர்கள் சென்ற திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாங்கிய வாக்குகளை விட
ஒரு 1% அல்லது ஒரு 50,000 வாக்குகளோ குறைவாக வாங்கியிருக்கிறார் என்று தன்னுடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அவர் வெளிப்படுத்தி இருப்பார். இது ஒரு அரசியல் விமர்சகர்கள் அல்லது ஒரு கிளை செயலாளர் செய்கிறது. ஒரு கட்சியினுடைய தலைவர், அதிமுக கட்சிக்கு இவர் பொதுச் செயலாளர். அந்த சிபி ராதாகிருஷ்ணன் தோல்வியடைந்த அந்த தேர்தலில் வெற்றி பெற்றது அதிமுக. ஆனால் இன்றைக்கு அண்ணாமலை 50,000 ஓட்டு குறைச்சி வாங்கியிருக்கலாம். ஆனால் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. முந்தைய தேர்தலில் அன்று 3வது இடம் பெற்றிருந்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு 2வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு அதிமுக தலைவராக திமுக வென்றதற்கு இவர் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாரா? ஆட என்னங்க, அவங்க கிட்ட என்னங்க இருக்குது? அவங்க கிட்ட கொள்கையும் கிடையாது, சித்தாந்தமும் கிடையாது, காசு இருக்குது. கூட்டமே வராது, காசை கொடுத்து கூட்டிட்டு வராங்க. நாங்க அப்படியா? எங்களுக்கு சித்தாந்தம் இருக்கு, கொள்கை இருக்கு, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு அப்படின்னு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு முக்கியமான கட்சியினுடைய வேட்பாளர் சொல்லியிருக்காங்க. திமுக கிட்ட இருக்கிறது வெறும் காசு மட்டும்தான், கொள்கைகளோ கருத்துக்களோ எதுவுமே கிடையாது. இப்போ அவங்க கூட்டம் கூட்டி வச்சு ஓட்டு கேட்கறது கூட காசு கொடுத்து தானே கேட்குறாங்க. அதனால அமைச்சர்கள் வருவாங்க, மாவட்ட தலைவர்கள்லாம் வருவாங்க, எல்லாருமே எம்எல்ஏக்கள்லாம் குவிறாங்க, மற்ற எம்எல்ஏக்கள்லாம். ஆனால் அவங்க கிட்டலாம் என்ன இருக்கு? இப்போ நான் பயப்படணும்னா, ஐயோ அவங்க நல்லா பேசுவாங்க, நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லுவாங்க, அவங்க பெரிய அறிஞர்கள், அவங்கெல்லாம் தமிழ் பற்றாளர்கள் அப்படின்னும் போது நான் அச்சப்படலாம். சரி, இவங்கெல்லாம் மக்கள்கிட்ட என்ன கருத்துக்கள் முன்வைப்பாங்க, அதற்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம், அப்படி ஒரு இதுவே கிடையாது. அவங்கெல்லாம் எதுக்கு வராங்க? காசு கொடுக்க வராங்க. அப்ப காசு கொடுத்து மட்டும்தான் ஓட்டு வாங்கணும்ன்றது தான் அவங்க எஜெண்டா. அப்ப அதை ஈஸியா நம்ம உடைச்சிடலாம். மற்ற ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா எங்களுக்கு அவசியமா இருந்திருக்காது. நாங்க அரசியலுக்கு வரணும், நாம் தமிழர் கட்சின்ற ஒன்று ஆரம்பிக்கணும்ன்றதுக்கான அவசியமும் இருந்திருக்காது. அதனால அவங்க பார்த்து பயப்படணும் அப்படின்ற அளவுக்குலாம் பெரிய ஒரு ஒரு பொருட்டாவே நாங்க மதிக்கல திமுகவை. எப்பா கவர்மெண்ட், நான் பேசுறது எப்படி உங்களுக்கு உளவுத்துறை மூலமா தெரிஞ்சிடும். இருந்தாலும் நான் சொல்றதை கேட்டுங்க. இந்த மாஞ்சோலை டீ எஸ்டேட் தொழிலாளர்கள் விஷயத்துல உங்களால முடியலன்னா என்கிட்ட கொடுத்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. யாருடன் பாருங்க. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வெளியேறிட்டா சுதந்திரமா மான் வேட்டையாடலாம், புலி வேட்டையாடலாம், யானை வேட்டையாடலாம், எல்லா மரங்களையும் வேட்டலாம். இதுதான் அவங்களுடைய நோக்கம். அதே போல அந்த குடும்பத்தை சேர்ந்த முக்கியமான புள்ளிகள் சுற்றுலாங்கிற பெயர்ல கொண்டு போய் பல இடங்களை ஆக்கிரமித்து அவர்கள் அவங்க ஒரு இன்னொரு 30, 40, 50 வருஷம் குத்தகை போட்டுக்குவாங்க, சொந்தமாக்குவாங்க. சோ இது போன்ற உள்நோக்கத்தினால் தான் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளான ரத்தங்களான மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்ற இந்த அரசு முயற்சி செய்கிறது. தயவுகூர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயம் இதுவரையிலும் உங்களுக்கு முழுமையாக கவனத்துக்கு வரவில்லை, வந்திருக்காதோ வந்ததோ வந்தது தெரியவில்லை. ஆனால் வந்திருந்தால் நீங்கள் இதுவரையில் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது தவறு. வரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இன்று நான் பேசியது எல்லாமே நிச்சயமாக உங்களுடைய கவனத்துக்கு வரும். எனவே அங்க இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு எதிராக பிபிடிசி நிர்வாகம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த விருப்பமில்லாத ஓய்வு கிடைப்பை உடனடியாக தொழிலாளர் துறை மூலமாக ரத்து செய்ய வேண்டும். பிபிடிசி நிர்வாகம் முன்கூட்டியே போவதற்கு முடிவெடுத்தால் உடனடியாக தமிழ்நாடு அரசு கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு லாபம் வராது என்று சொன்னால் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை எங்களிடத்திலே கொடுங்கள். தோட்ட தொழிலாளர்களுக்கு 5 ஏக்கர் 10 ஏக்கர் பிரித்து கொடுத்து அங்க காடுகளும் காப்பு காடுகளும் இன்னும் நன்கு பாதுகாக்கப்படும், புலிகளும் பாதுகாக்கப்படும், எல்லாமே பாதுகாக்கப்படும். தேயிலை தோட்ட மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையும் பாதுகாக்கப்படும். இந்த ஃபயர்ல வேலை செய்யறவங்கலாம் கொஞ்சம் ஃபயரா இருக்கணுங்க, கண்ணும் கருத்துமா இருக்கணும். அங்க பாருங்க, வெல்டிங் வைக்கிறப்ப கொஞ்சம் அஜாக்கிரதையா செயல்பட்டதுனால வெடிச்சு செதறி 2 பேர் படுகாயம் எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் உஷாரா இருங்கப்பா. என்னப்பா நீங்க? ஏப்பா, வயசான அம்மா ஓரமா போயிட்டு இருக்கிறாங்க, கண்ணை எங்கப்பா வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டுவீங்க?
கொஞ்சம் சூதானமா ஓட்டுறது இல்லையா? வழக்கமா அந்த ரேஷன் கடை அப்புறம் வீட்டுக்குள்ள ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படின்னு தேடி தேடி போன இவங்க இப்போ திடீர்னு பெட்ரோல் போடுறதுக்கு பெட்ரோல் பங்கு பக்கம்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க வர்றதை பார்த்து அங்க இருக்கிறவங்களா குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டு இருக்கிறாங்க. அதாங்க பயங்கர எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்தியன் 2 வரப்போகுது. இந்தியன் 2 உங்களுக்கு எப்படிங்க இருந்துச்சு அப்படின்னு இயக்குனர்கிட்ட கேட்டோம். என்னங்க சும்மா சொல்லக்கூடாது, பயங்கர கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் அவர் அதை சொன்னாரு அப்படின்னு பாருங்க. பார்ட் 1 வெறும் தமிழ்நாட்டை சுற்றி தான் நடக்கும் கதை. இது பார்ட் 2 வந்து இந்தியா பூரா விரியுது கதை. அப்படின்னும் போது நான் முடிஞ்ச வரைக்கும் அத்தனை ஸ்டேட்டையும் இந்த படத்தில் காட்டணும்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேன், ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்க, இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு அப்புறம் மதுவிலக்கு அப்படின்றது ரொம்ப அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்களா. இப்போ உலக நாயகன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, கள்ளச்சாராயத்துக்கு காரணமே மதுவிலக்கு தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கான விளக்கத்தையும் அவரே சொல்லியிருக்கிறார். என்னதுன்னு பாருங்க. அதாவது நான் கள்ளச்சாராயத்தை பற்றி பல இடத்துல பல ஊடகங்கள் சொல்லியிருக்கேன். இது எல்லாரையும் பாதிக்கிற விஷயங்கிறதுனால இதோட பேசிட்டு நிறுத்திடுறேன். கள்ளச்சாராயம் வருவதற்கான காரணமே மது விலக்குத்தான். வள்ளுவர் வந்து மது விலக்கை பத்தி எழுதுறாருன்னா அப்பவே இருந்திருக்காது பெருசா. இது மத விலக்கி வச்சுட்டா அவனே மனதில் முடிவு செய்ய வேண்டும், இது உடம்புக்கு கெடுதல் என்று. விஷம் இதுதான், நெருப்பு இதுதான், இதை தொடக்கூடாது, இதை உண்ணக்கூடாது என்னும் உணர்வு பொது வெளியில் வர வேண்டும். அப்பதான் இது போகுமே தவிர மது விலக்கு பண்ணி வச்சுக்கிட்டா கள்ளச்சாராயம் மிகும், அதனால் கள்ள சந்தை பெருகும், கள்வர்கள் பெருகுவார்கள். அவர் என்ன ஜாலியா இருந்துச்சுல்ல, கடையை சாத்திர நேரம் வந்துருச்சு பாத்துங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.